ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் இயல் 2லேருந்து ஒரு 40 கொஷினை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இயல் இது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் ஆகக்கூடிய நிறைய லெசன்ஸும் வந்து இதில் இருக்குது. இதுலேருந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லைவ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு தான். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைவை முழுசாக அட்டன் பண்ணுங்கள். ரெண்டாவது, லைவ் முடிஞ்ச பிறகு உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அண்டு லைவ் முடிஞ்ச பிறகும் ஒரு கிளான்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நான் முதல் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். வாணிதாசனின் இயற்பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அரங்கசாமி. ஆன்சர் ஆப்ஷன் சி, அரங்கசாமி. அடுத்து ரெண்டாவது, உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஸோ இந்த ஏழை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கிய தினங்கள் வந்து ஒரு 4-5 இருக்கும். அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய தினங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஓகே, ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 16 தான் உலக ஓசோன் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது 13வது கொஸ்டின், செஞ்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் போட்டுருவீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செம்மை கூட்டல் சொல். செஞ்சொல் எப்படி பிரிக்கலாம்? செம்மை, அதாவது பண்பு தொகைன்றதுனால. அடுத்தது 4வது கேள்வி, உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்றுமெத்து அடித்ததினால் இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கோடிட்ட சொல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தில் வர வேண்டிய சொல், அந்த மாதிரியான வினாக்களை வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து படிச்சு வச்சிடும். ஸோ இதுக்கு முகில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது கேள்வி, பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பழங்குடியினர் யார்? பூமியை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் வழிபடக்கூடிய மக்கள் என்ன பழங்குடியினு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுகுவாமிஷ். அடுத்தது 6வது கேள்வி, எழுதுமின் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஸோ இலக்கண குறிப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் வந்து 2-3 வினாக்கள் கூட இந்த ஒரு பார்ட்டில் வந்து கேட்குறாங்க. அப்படின்னும் போது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. அப்போ எழுதுமின் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் பன்மை வினைமுற்று. ஏவல் பன்மை, ஒரு செயலை செய்யும்படி மற்றவங்களுக்கு நம்ம கட்டளை எடுத்துரும். அது நிறைய பேர் பன்மைன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து 7வது கேள்வி, பொருட்பாலில் உள்ள துறைகளின் பொருந்தாது எது? பொருட்பாலில் உள்ள துறைகளில் பொருந்தாதது. திருக்குறளில் 3 பால் இருக்குது, அதில் ஒன்று தான் பொருட்பால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒரு துறை, அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இயல் கூட நம்ம சொல்லலாம். என்ன இயல் அப்படின்னா ஊழியல். ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டும் வராது. அடுத்து 8வது கேள்வி, காங்கேய நாடு எந்த மண்டலத்தின் நாடுகள் ஒன்று? ஸோ காங்கேய நாடு வந்து பார்த்தீங்கன்னா எது, அது எந்த மண்டலத்தில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, கொங்கு மண்டலத்தில் ஒரு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேய நாடு. ஓகேங்களா? அடுத்தது 9வது கேள்வி, ஒரு பொறுத்துக்கு எதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. ஓகேவா? தூண்டுதல் அப்படின்னா என்ன? ஆர்வம் கொள்ளுதல். நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அது. அதே மாதிரி வந்து ஈரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். நெஞ்சில் ஈரம் இல்லையா நம்ம கேட்குறோம், அதாவது இரக்கம் இல்லையான்னு கேட்கறது. ஓகேவா? அடுத்து முழவு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இசைக்கருவி, முழவுதல். நாணம் அப்படின்னா வெட்கப்படுதல். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது 10வது கேள்வி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் இச்சொல்லில் உள்ள வல்லைப்பாட்டு என்பதன் பொருள் என்ன? ஸோ வல்லைப்பாட்டு என்ன? இதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய வினா. வல்லை பாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நெல் குத்தும் போது பாடப்படக்கூடிய பாட்டு. சரியா? நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாட்டு. சரி, நெல் அறுக்கும் போதெல்லாம் கிடையாது. நான் போச்சு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து 11வது வினா, கோணக்காத்து பாட்டு என்னும் பாடலில் இடம்பெற்ற பஞ்ச கும்மியை தொகுத்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சே ராசு. அடுத்து 12வது கேள்வி, கோணக்காத்து பாடல் டேஷ் எனும் அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கவனிக்க சொல்லவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போடுவீங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, காத்து நொண்டி சிந்து. அது காத்து நொண்டி சிந்து. ஓகேங்களா? அடுத்து 13வது கேள்வி, கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை திருவள்ளுவர் எவ்வாறு வேறுபாட்டோடு ஒப்பிடுகிறார்? வேறுபாட்டோடு இல்லை, வேறுபட்டு ஒப்பிடுகிறார். கற்றவரையும் கல்லாதவரையும் எப்படி வந்து மேட்ச் பண்றார்? அதாவது மக்கள் மாக்கள் அப்படின்னு சொல்லுவார். மாக்கள்னா இங்க விலங்கு. ஓகே, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கேள்வி, திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது? ஸோ இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து ஈஸியாக பதிலளிச்சிருங்க. இதையுமே ஒரு சில பேர் வந்து பார்த்தா ராங்காக போடுறீங்க. அதாவது என்னன்னா, நம்ம சொல்ற விஷயத்த வந்து புரிஞ்சிக்காம போடுறது. ஓகேவா? நான் வந்து திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டதுன்னு கேட்கல. அப்போனா தான் ஆன்சர் பி 3 வரும். ஓகே, நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயல்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை 9 இயல்களை கொண்டது. சரிங்களா? ஓகே, நான் வச்சுங்க 4 + 3 + 2 இப்படி தான் வரும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற மாதிரி. அடுத்தது 15வது கேள்வி, காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஸ் என்று அழைக்கின்றனர். காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஷ் என்று அழைக்கின்றனர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆல் அளப்பு. ஓகே, ஸோ இது வந்து சிலபஸில் இல்லாத ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே விஷயம்தான், சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்றதை பார்க்காம நியூ புக்கில் இருக்குன்றதை நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 16வது கேள்வி, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி, விழுந்தது கூட்டல் அங்கே. ஓகேங்களா? குட். அடுத்தது 17வது கேள்வி, சுக்வாமிஷ் பழங்குடியினர் எந்த நாட்டில் வாழ்ந்த பழங்குடியினர் ஆவர்? சுக்வாமிஷ் பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் வாழ்ந்தவங்க? இவங்க தான் நம்ம என்னென்னு பண்ணி சொல்லியிருப்போம், அதாவது பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் வழிபட்டவர்கள். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? சூப்பர். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள்லாம் வந்து பதில் வந்து நல்லாவே வருது, வேகமாக வருது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. ஓகேங்களா? அடுத்தது 18வது கேள்வி, செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது டேஷ் வினைமுற்று ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று. ஏன்னா ஆறும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்தது 19, வாணிதாசன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சரியா? இங்கே தவறானது கொடுத்துருக்காங்க. அப்போ தவறானதை நீக்கிட்டு சரியானதை மட்டும் நம்ம இங்கே சொல்லணும். ஓகே, அப்போ சரின்னும் போது பார்த்தீங்கன்னா
என்ன சரியா இருக்கு? 1ம் 4 மட்டும் சரி. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் ஏ. இயற்பெயர் வந்து அரங்கசாமி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பி தொடுவானம் என்ற நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் தான். அப்போ 1ம் 4ம் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 20வது கேள்வி பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. முகில்னா மேகம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. அடுத்து வந்து சம்பரமுடன் அப்படின்னா சம்பிரதாய முறை நம்ம சொல்ல பற்றி முறையாக. சேகரம் அப்படின்னா கூட்டம், சேகரித்து ஆள் சேகரித்து அர்த்தம். ஓகேவா? அடுத்து 21வது கேள்வி வாணிதாசனின் நூல்களில் பொருந்தாத நூல் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழச்சி மட்டும், தமிழச்சி காவியம் வராது. அடுத்து 22வது கேள்வி ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வினைச்சொல். உந்தன் செயலை குறிக்கும் சொல்லி சொல்றாங்க வினைச்சொல். அடுத்து 23வது கேள்வி உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை 28. ஓகேங்களா? அடுத்தது 24வது கேள்வி, இது பொறுத்துங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1. புலி வருகிறது அப்படின்னா நமக்கே தெரியும் அச்சம். ஓகேங்களா? அடுத்தது அடடா என்ன தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அதாவது ஒரு மகிழ்ச்சி. நம்ம கூட இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிசு வாங்கினு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்றது வந்து ஒரு அவலம். சே, இவ்வளோ வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியுன்ற ஒரு அவலம், ஒரு கேவலமான செயல். மலையின் உயரம் தான் என்ன அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வியப்பு. எவ்வளோ பெருசு பெரு மலை நம்ம சொல்ல பற்றி அதான். அடுத்தது 25 தன் குற்றம் நீக்கி பேர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள் என்ன? அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தலைவன். இறைனா இங்கே யார் சொல்கிறாங்க? தலைவனை குறிப்பிடுறாங்க. 26வது கேள்வி பேச்சு தமிழில் அமைத்து பஞ்ச காலங்களில் பாடப்படும் கும்மி பாடல்களை எவ்வாறு அழைக்கப்பட்டன? கும்மி பாடல் வந்து எவ்வாறு அழைச்சாங்க? ஸோ நம்ம வந்து இந்த லைவை வந்து நீங்கள் முழுசு அட்டன் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுருக்கலாம். ஸோ நம்ம பஞ்ச கும்மி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 27வது கேள்வி வியங்கோல் வினைமுற்று தொடர்பான வாக்கியங்களில் தவறானது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. விகுதி பெறாமலே வரும். ஓகேங்களா? ஸோ விகுதி பெற்று தான் வரும். கா இயர் போன்ற விகுதி பெற்று தான் வரும். ஓகேங்களா? அடுத்து 28வது கேள்வி
இது ஒரு பொறுத்துக, மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் டைம் கொடுக்குறேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. இளமையில் கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல், போய் நீங்கள் கல்விக்கல்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டளையிடுறது. ஓகே, அடுத்து உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல், தருக எனக்கு தரையான்னு சொல்லிட்டு கேட்குறது. உழவு தொழில் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வாழ்த்துறது. கல்லாமை ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிறுது, திட்டுறது. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 29வது கேள்வி, தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பக்தவச்சல பாரதி. அடுத்த 30வது கேள்வி, உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது? உலக வனவிலங்கு தினம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அக்டோபர் 6. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது 31, தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் தக்கார் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதில் தக்கார் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நடுநிலைமை உடையவர். ஓகே, நடுநிலையில் இருக்கவங்க. ஓகேவா. அடுத்தது 32, பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஸோ நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அதுதான் பொருந்தாத்து. இருத்திணை அப்படிங்கும்போது உயர்திணை அக்னி தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைக்கிளை பெருந்திணை வந்திருக்கு, தப்பு. மீதி எல்லாமே சரியானது. அடுத்து 33, வியங்கோல் வினைமுற்றுகளில் பொருந்தாதது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடில் காவராது குறில் காவரணும். கா இயர் அல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 34வது கேள்வி, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. இது என்ன வரும்? சீருக்கேற்ப. சீருக்கு கூட்டல் ஏற்பனா உடனே சீர்கேட்னு பார்ப்போம். ஓகேவா, சீர்கேற்ப வராது, சீருக்கேற்ப. ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. அடுத்து 35, பள்ளத்தாக்கு என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல். வரும் வேலி. ஓகேவா, அடுத்தது வேலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 36வது கேள்வி, அறத்துப்பாலில் இயல்களில் பொருத்தமற்றது. நம்ம மொத்தம் அறத்துப்பாலில் 4 இயல்கள் இருக்குதான் சொல்லியிருக்கோம். அந்த 4 இயல்களில் பொருந்தாது இது சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. ஓகேவா, அமைச்சில் வராது, ஊழியல் வரணும். பாயல் இல்லவையில் துறவரையில் ஊழியல். அடுத்தது 37வது கேள்வி, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் எப்பொழுது? உலக சீரழிவு தடுப்பு நாள் எப்பொழுது? உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 தினங்கள் பார்த்துருக்கோம், எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி
அக்டோபர் 5. ஓகேவா? அடுத்தது 38. வினைமுற்றுக்கு கீழ்கண்ட எது பொருத்தமற்றது? வினைமுற்று பொறுத்து கீழ்கண்ட எது வந்து பொருந்தாது? இது பொருத்தமற்றது பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி, இரு திணைகளிலும் வரும்ன்றது தான் பொருத்தமற்றது. அடுத்தது 39வது கேள்வி. பொருள், இடம் முதலிய ஆறுனுள் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஆறையும் நம்ம வந்து வெளிப்படையாக காட்டத்தை வந்து தெருநிலை வினைமுற்றுன்னு பார்த்தோம். செய்பவரை மட்டும் அந்த பண்பை மட்டும் விளக்கி கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது கடைசி கேள்வி, ஒரு பொறுத்துக்கோட முடிச்சிடலாம். இந்த பெயர்கள் வச்சு பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர் வச்சு நாங்கள் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இது பொருட்பெயர். என்ன பொருட்பெயர் வரும்? பொன்னன் என்பது ஒரு பொருட்பெயர். ஓகேவா? இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாட்டார், தெற்கு சைடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை சொல்லுது. ஓகே, நாட்டார் நாடு அப்படின்ற இடத்தை குறிப்பிடுது. காலப்பெயர் அப்படின்போது பார்த்தீங்கன்னா ஆதிரை, ஆதிரைன்றது ஒரு காலம். சினை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சு வரத கண்ணன்றது சினை பெயர். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வினாக்களை பற்றி ஒரு அனலைஸ் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டே விஷயம் தான், எவ்வளோ மார்க்குன்றது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் வந்து போயிட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதை ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். அது ஒரே கட்டத்தில் வரும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது தான் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர சும்மா நம்ம ஏனோ தானோ பண்ணுறதுனால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்காது. அப்படி வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டு எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து பயணிங்க, வெற்றி நமக்கானதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.